ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம எக் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் 7 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லை கையிலேயே கூட நீங்கள் உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக்கியாச்சு. இந்த பக்கம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு எண்ணெயில் வதக்கும்போது கொஞ்சம் கவனமாக வதக்கிக்கோங்க. நம்ம எண்ணெயிலே சேர்த்துறதுனால அதனுடைய பச்சை வாசனை சீக்கிரம் நீங்கிரும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துறேன், காரம் குறைவாக இருக்கணும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்னு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை நீங்கிறக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம தக்காளி பழம் சேர்த்தணும் அப்படின்னா அதுவே தண்ணி விட்டு இலகி வரும். இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் நீங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா பேனில் ரொம்ப ஒட்டி பிடிச்சிக்கும். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் உடனேவே கலந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக நொறுங்கிடும் முட்டை. அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு பெரிய துண்டாக வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. 2 சப்பாத்திக்கு 1 முட்டை வீதம் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முட்டை ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை பாதிக்கும் மேலே வெந்துருச்சு. நம்ம இதில் இருக்க வெங்காயம் தக்காளி கூட முட்டையும் கலந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்க சப்பாத்தி எல்லாமே சேர்த்துக்கலாம். முட்டையிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், தக்காளி வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், அதே மாதிரி சப்பாத்தி மாவுலேயும் உப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக நம்ம பரிமாறிக்கலாம். இதில் நீங்கள் சிக்கன் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வேக வச்சோ இல்லை உங்களுக்கு வறுத்த சிக்கனோ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடேரியன்னா உங்களுக்கு கேரட், பீன்ஸ், குடைமிளகாய் எந்த காய் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு எம்டி சால்னா இருந்தது அப்படின்னா அது கூட இதில் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போடுறது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான எக் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.